கண்டுபிடிச்சேன். ஏன்னா அவ்வளோ பெரிய கூட்டத்தில் நான் ஒருத்தன் தான் தலைப்பா கட்டிக்கிட்டே போகிறேன். அவளுக்கு தேட வேண்டிய ஜோலியே இல்லை. அங்கே உள்ளவங்க ஒருத்தர் ஓடி வந்து கட்டி பிடிச்ச, ஐயா நீங்கள் இப்படியே வரப்பன்னு எப்படி வர்றதுன்னு. விவேகானந்தம் போகவில்லையா இந்த உலகம் முழுக்க? அவன் கேட்டானாமே, அந்த விவேகானந்தன் கேட்டானே, 100 இளைஞர்கள் வரட்டும் திறம் படைத்தவர்கள், இந்த உலகத்தையே மாற்றுகிறேன் என்றானே. இன்று இளைஞர்கள் இருக்கிறார்கள், விவேகானந்தனை காணவில்லை. என் இளைய சமுதாயம் சரியாக இருக்கிறதையா? ஆமா, இவன் இந்து மதத்துல சரியா தான் இருக்கான். புரட்டாசி மாசம்னா வேஷம் போடுறான், வெக்கப்படாம வேஷம் போட்டு குலசைக்கு போறான். அப்ப அவன் இளைஞன் தானே. அம்மா, முந்தி நம்ம ஆளு வெக்கப்படுவானே, பட்ட புடைக்கும் கொட்டை புடைக்கும் நாம் புடைக்கும் வெக்கப்பட்டவன் தானே. இன்னைக்கு ஸ்டடியா இருக்காமல்ல. இவன் யாரு? அன்று அயோத்தி அமிர்த கங்கையில் அதெல்லாம் பத்த போட்ட பிள்ளை இல்லையா? அதனால தான் தாய்மார் சொல்ல, உறுதியாரு, ஒரு புத்தியாயிரு, ஒரு சொல்லாயிரு, அடுத்தவனை கெடுக்கணுங்கிற சிந்தனை கூட வராம வாழு. நம்மை வாழ வைக்கிற புத்தி உள்ளவன் இறைவன். அதனால தான் சொல்றேன், இனி கைவெளி கால்வெளி எந்த மேல்வெளின்ட்டு யாரும் கடவுளை மாத்தாத. சிலவன் சொல்லுவான், உயிர் உள்ள கடவுளை கும்பிடுங்க, உயிர் உள்ள கடவுளை கும்பிடுங்க. திறந்த வீட்டுக்குள்ளே சீட்டை கொடுத்து வந்துடுவான். நீங்களும் உடனே போலாமோ போலாமோ கூப்பிடும் செய்யானே, போனா கொள்ளாமோ உடனே பக்கத்தில் வந்து ஏற்றி அவர் தொட்ட உடனே குணமாயிருமா? அங்கே போவோம், அவர் தொடட்டு போமா. உடனே சொல்லுவா போலாம், தெருவில் எல்லாரும் பீடி சுத்திக்கிட்டு இருக்கா, பார்த்தா ஒரு மாதிரி சிரிக்க மாட்டான், ஊத்து பாப்பா யாரையோட மூடிட்டு போயிருவோம். அது இதுக்கு தானா? முடுறியா நீ? முடுறியா? உங்களுக்கு தான் நல்லா தான் பட்ட போடுவான், வேஷம் போடுவான், எல்லாம் செய்வான். கடைசியில் காலேஜ் போனாலே யாரையாவது லவ்விக்கிட்டான்னு வை, அதுக்கு வர நம்ம ஆள் கோயிலுக்கு வர மாட்டான். இல்லை ஏன் கோயிலுக்கு வரல? அது என்னடா ஒன்றும் இல்லை, கல்யாணத்தில் ஒரு சிக்கல். ஏன் நல்லா தானே இருந்தாரு. ஆமாம், நான் ஒரு வேற மதத்து பொண்ணை காதலிக்கேன். ஆமாம், அதுக்கும் கடவுளை கும்பிட்றேக்குல்ல. இல்லை, அவ என்கிட்ட ஒரு சட்டம் போட்டிருக்கா, என்ன மதம் மாறினா தான் கல்யாணம் பண்ணுவாளாம். சேப்பிட்டு காதலில் கூட மதம் வந்து நிற்குது பத்தியா? மதம் உன் காதல் என்ன கோண காதலா? நீ என்ன மாக்கானா? நீ என்ன மாக்கானா? ஆம்பளை இல்லையா? இல்லையா? அதானே. எவனாவது இன்ட்ரோல்ல பேரை மாத்தாத. அப்ப உன்னை பெத்து போட்டு ஆளாக்கி அவன் பேர் வைக்க என்ன பாடுபட்டான் தெரியுமா? உன்னை காது குத்தி போட்டு திருச்செந்தூரா பழனியான்னு மொட்டையை போட்டு அழகா போட்டிருக்கான் சுந்தரலிங்கான்னு. இவன் எவ்வளையோ கல்யாணம் விட்டு சுலைமான்ட்டு வாரான், உடனே மாத்திருக்கானே. இல்ல பேரை மாத்தி விட்டாங்கடா. நான் உன்னதான் சொல்றேன், வேற யாரும் சொல்ல மாட்டா. திருந்து. ஆமா, இடையில பேரை மாத்தாத. சொக்கலிங்கன்னு பேரு. கல்யாணத்துக்கு போறவு ஜோசப் சப்புன்னு போயிட்டானேடா. சப்பு பேரை மாத்தாத. இடையில பேரை மாத்தாத. ஆறுமுகசாமி ஆல்பட்டா போயிட்டான். காதலி அது தப்பே கிடையாது. ஆனா கல்யாணம் பண்ணாத, அதான் மாபெரும் தப்பு. ஏண்டா இப்படி கை தட்டுறிய ராசா? அவர் சொன்ன உடனே அவருக்கு சப்போர்ட்டாவா? உண்மைதானே. கல்யாணம் பண்ண யாரை விரும்புனியோ அவளைத்தான் கல்யாணம் பண்ண, அவ்வளவுதான் கட்டணும். ஆனா மதம் மாறி மட்டும் கல்யாணம் பண்ணார். அப்படி போடு. இந்துவாக பிறந்தாய், இந்துவாக வாழடா, இந்துவாக வாழ்கிறாய், இந்துவா சாவடா. ஐயா உண்டையா, இது வெறி அல்லடா, உன்னுடைய பிறப்பு உரிமை. இந்திய தேசத்தில் பிறந்தவன் இந்த மண்ணை மதிக்க பழகு. நீ யார் பெற்ற பிள்ளை? அயோத்தி அமிர்த கங்கையில பெத்து போட்ட நேரத்தில் உன்னை வளர்த்தவள் யார்? நாராயணன் சாதாரண ஆள்கிட்ட கொடுத்தானா? இல்லையே. அந்த அற்புத வரலாற்றை மறக்கலாமா? அவன் யாருக்கிட்ட கொடுத்தான்? ஓகாளி என்றே அவள் உயர்ந்த வேலைக்காரி, ஓகாளி என்றே அவள் உயர்ந்த வேலைக்காரி.